உங்க எல்லாரோடையும் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். பெரிய படித்த அறிஞர்கள் சான்றோர்கள் இருக்கக்கூடிய சபையில எனக்கு இங்க நிக்கவே தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா ரமேஷ் வந்து இவ்வளவு தூரம் உயர்த்தி வச்சிருக்கிறது வந்து அது எல்லாம் இறைவன் செயல். இறைவனுக்கு தான் எல்லா புகழும் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் வந்து என்ன சொல்றது, தினசரி திருக்குறள் படிக்கிறேன். திருக்குறள்ல இருந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அது எப்போ இன்ஸ்பயர் ஆச்சு அப்படின்னா நம்ம ஐயாவை பார்த்ததுல இருந்து தான். நாங்கள் கிளப் ஹவுஸில் தினசரி ஒரு 7 to 9 தமிழ் சான்றோர் பேரவை தமிழ் தேசம் கிளப்பில் வந்து குறள் படிக்கிறோம். அதில் நான் குறள் ஓதுறேன், அது செப்பல் ஓசையில். இதெல்லாம் ஐயாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எந்த நிர்வாகத்தில் இருந்தாலும் சரி, எந்த ப்ரொஃபஷனில் நம்ம இருந்தாலும் சரி, நேர்மைங்கிறது ரொம்ப முக்கியம். உண்மையா இல்லையா எல்லாரும்? உண்மையா எஸ் ஆர் நோ? ஆமாம். அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருங்க, நீங்கள் என்ன வேலை வேணாலும் பண்ணுங்க, நேர்மை ரொம்ப முக்கியம். அந்த நேர்மை வந்து இறுதி வரைக்கும் நம்ம கூட வரணும் அப்படின்னா திருவள்ளுவர், ஐயன் திருவள்ளுவர் 7 குறள்ல தெளிவா சொல்றார். அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் ரொம்ப படிச்சதுக்கு ஆள் கிடையாது. நான் ஏன் முகவரியோட ரொம்ப அட்டாச் பண்ணேன், அதுவும் மெடிக்கல் ஸ்டூடெண்டோட ஏன் அட்டாச் ஆனேன் அப்படின்னா 1982ல் அப்போ வந்து இன்டர்வியூ சிஸ்டம் தான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில். எனக்கு சீட்டு கிடச்சிச்சு எம்எம்சியில் படிக்கிறது. நான் பல்லாவரம் போர்டே ஸ்கூலில் தான் +2 படித்தேன். சீட்டு கிடச்சிச்சு. அப்போ குடும்ப சூழ்நிலை சரியில்லை, படிக்கவா குடும்பத்தை காப்பாற்றவா அப்படிங்கிற சூழ்நிலை. அப்போது நாங்கள் அங்கேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் பிஸ்னஸ். அதாவது அது ஒரு ஏக்கமாகவே இருந்துச்சு. என்னுடைய சிஸ்டர் வந்து ஹீஸ் அ டென்டிஸ்ட்டு. எனக்கு அப்புறம் கடைசி சிஸ்டரை டென்டிஸ்ட் படிக்க வச்சுருக்கோம். அதனால தான் எனக்கு ரொம்ப முகவரியோட ரொம்ப அட்டாச். ஏன் அப்படின்னா நம்ம படிக்காதது நிறைய பேர் நிச்சயமாக அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ இதில் நேர்மை ரொம்ப முக்கியம். ஐயன் திருவள்ளுவர் 7 விஷயங்கள் சொல்கிறேன். அதை மட்டும் நான் உங்க முன்னாடி வச்சுட்டு நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து குறள் ஓதும்போது என்னடா திடீர்னு இப்படி பாட்டெல்லாம் படிக்கிறாருன்னு நினைச்சீங்க. முதல் குறள் வந்து, இந்த குறள் வந்து அடிக்கடி ஐயா அப்துல் கலாம் ஐயா உபயோகப்படுத்துவாங்க. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறின். இது வந்து செப்பல் ஓசை. அதாவது இப்ப லேட்டஸ்டா சவுண்ட் தெரப்பி அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு. திருக்குறள்லயே அது இருக்கு. திருக்குறள்ல மொத்தமும் இந்த மாதிரி 1330 குறளையும் நான் செப்பல் ஓசையில ஓதி இருக்கேன். ஒரு வாட்டி திருப்பி ஓதிட்டு இருக்கேன். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியர் ஆக பெறின். என்ன அர்த்தம்? எதையாவது ஒண்ணு எண்ணி அதை செய்து முடிப்பதற்கு ஏற்ற மன உறுதி உடையவராக இருந்தால் அடைய நினைத்த எல்லாவற்றையும் அடைந்து விடலாம். இப்ப நேர்மையா இருக்கணும்னா முதல்ல அதுக்கு எண்ணம் வேணும். நம்ம நேர்மையா இருக்கணுங்கிற எண்ணம் வேணும். அதை மனம் தளராம இருந்தோம்னா நிச்சயமா நம்ம அதை அடைஞ்சிட முடியும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும். உயர்வான எண்ணங்களே எப்பவும் எண்ண வேண்டும். அதை மட்டும் தான் பேச வேண்டும். நமக்கு அந்த உயர்வு கை கூடாவிட்டால் நம்மளால அடைய முடியாவிட்டாலும் அந்த எண்ணுவதை நிறுத்திடக்கூடாது. இந்த நினைக்கிறத என்ன உலகமே எப்படி இருக்கு, எல்லாருமே எப்படி இருக்காங்களே, எல்லாருமே சுயநலவாதிகளா இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு நம்ம மனசு மாறிடக்கூடாது. அந்த எண்ணத்தை எப்பவுமே கைவிட்டக்கூடாது. இது வந்து எத்தனாவது குறள்னா 596. முதல்ல சொன்னது 666, இது 596வது குறள். ஒல்வதறிவது அறிந்ததன் கண்டங்கி செல்வார்க்கு செல்லாதது இல். ஒல்வதறிவது அறிந்ததன் கண்டங்கி செல்வார்க்கு செல்லாதது இல். இன்னும் 4 குறள் தாங்க இருக்கு, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க. தம்மால் செய்ய முடிந்த செயலை அதை செய்வதற்கு ஏற்ற ஆற்றலையும் அறிந்து அதை மனதில் சிந்தித்து செயலாற்றுவாருக்கு முடியாத எந்த ஒன்றுமே கிடையாது. முடியாதுங்கிற ஒரு விஷயம் உலகத்தில் இல்லவே இல்லை. அதுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத சிந்திச்சு செயல்பட்டோம்னா அச்சீவ் பண்ண முடியாத ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. நத்திங் இம்பாசிபிள். என்கிட்ட வந்து எது கேட்டாலும் முதல்ல எஸ்ன்னு தான் சொல்லணும். முகவரி ரமேஷ் என்னை பத்தி அறிமுகப்படுத்தும் போது எப்படி என்னை தெரியும்னு சொன்னார். நான் கொஞ்ச நேரம் பிள்ளைங்களோட பேசிட்டு இருந்தேன். ஒரு பையன் என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டார், எப்படி உங்களை அவரை தெரியும் அப்படின்னு சொல்லி. நான் அவர்கிட்ட என்ன வார்த்தைகள் சொன்னனோ அதே வார்த்தைகளை தான் ரமேஷ் சொன்னார். ஆண்டனி கரெக்டா இருக்கா? கேட்டீங்களா ரமேஷ் சொன்னதை? அந்த பையன் என்கிட்ட கேட்டார், எப்படி உங்களுக்கு தெரியும் அவரை அப்படின்னு சொல்லி.
ரமேஷ் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணாரோ இதே தான் நான் அங்க சொல்லிட்டு வந்து அவர் அதை அப்படியே ரிப்பீட் பண்றேன். இப்போ நல்ல எண்ணம் எண்ணியதை செஞ்சு முடிக்கணுங்கிற முதல்ல நல்ல எண்ணம் வேணும், அதுல மன உறுதியோடு இருக்கணும், அதற்கான ஆற்றலை தெரிந்து நாம வந்து செயலாற்ற வேண்டும் சொன்னார் இல்லையா. ஒரு 5 விஷயத்துல கவனம் வைங்கன்னு சொல்றார். பொருள் கருவி காலம் வினையிடனொடு 5ம் இருள் தீர எண்ணிச் செயல். பொருள் கருவி காலம் வினையிடனொடு 5ம் இருள் தீர எண்ணிச் செயல். இது 675வது குறள். 1330 குறள் இருக்கு, இதுல 675வது குறள். இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அதற்கு தேவையான பொருள், ஏற்ற கருவி, காலம், மேற்கொள்ள போகும் செயல்முறை, உகந்த இடம், இந்த 5ஐயும் குறையில்லாமல் பார்த்துக்கொள்ளும். எல்லாத்தையும் ப்ரிப்பரேஷன், அதாவது திட்டம் போடுங்கன்னு சொல்றேன். திட்டம் இல்லாம இதுலயும் இறங்கிறாதீங்க. எல்லாம் எல்லாம் நடந்துரும். முகவரி அப்படி செய்ய போய் தான் ரமேஷ் அப்படி செய்ய போய் முகவர் ரமேஷ் வந்து எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். எப்படி இவ்வளவு சுறுசுறுப்பா இயங்க முடியுது? கரெக்டா 11 மணிக்கு வரானே அப்படிம்பார், 11 மணிக்கு வருவார். வரும்போதெல்லாம் ஒரு முகவரி மாணவர்கள் அழைத்து வருவார். நான் அவங்கள்ட்ட பேசி எந்த ஊர், அப்பா என்ன செய்யறாங்க, அம்மா என்ன செய்யறாங்க, எங்க படிச்சீங்க. இப்ப கூட நான் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ்ட நான் பேசினேன். பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. எப்படி இதெல்லாம் சாத்தியப்படுது? ஒரு பையன்ட்ட கேட்டேன், நீ எப்படி நினைக்கிற இந்த மாதிரி செயல்பாடுகளை அப்படின்னா, ஆச்சரியமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்படி 5 விஷயத்துல கவனமா இருக்கக்கூடிய விஷயம், நீங்க 4 விஷயத்தை தவிர்த்துருங்கன்னு சொல்றாரு. இது 5வதா சொல்லக்கூடிய விஷயம். நெடு நீர் மரவி மடிதுயில் 4ம் கெடு நீரார் காமக்கலன். நெடு நீர் மரவி மடிதுயில் 4ம் கெடு நீரார் காமக்கலன். ஒரு ப்ரொஃபசர் சொல்லி தந்தார், இதை எப்படி வாசிக்கணும் திருக்குறளை அப்படின்னு. 7 சென்டென்ஸ், 7 வார்த்தைகள் தான் இருக்கும். 1 2 3 4 5 6 7. முதல் 3 வார்த்தையும் சேர்க்கணும், கொஞ்சம் கேப் விடணும். 4 5 6 7 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6வது வார்த்தையை இழுத்து சொல்லுங்க, பொருள் ஈஸியா புரியும் பாருங்க. நெடு நீர் மரவி மடிதுயில் 4ம் கெடு நீரார் காமக்கலன். காலம் தாழ்த்தி செய்வது அப்புறம் பண்ணிக்கலாம், எதையாவது ஒண்ணு செய்யணும், உடனே செஞ்சிடணும், இந்த வேலையை முடிச்சிடணும். அது ரமேஷ் கரெக்டா பண்ணுவார். அப்புறம் மறதி, நோட் போட்டுக்கிட்டே இருப்பார், மெயில் வந்துட்டே இருக்கும், அடுத்து என்னது, அடுத்து என்ன, அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி. சோம்பலே பார்க்க முடியாதுங்க. அதாவது காலம் தாழ்த்தி செய்வது, மறதி, சோம்பல், அளவுக்கு மீறிய தூக்கம், இவை 4ம் அழிவை நாடுவோர் விரும்பி ஏற்கக்கூடிய ஒரு மரக்கலம்னு சொல்றார் ஐயன் வள்ளுவர். அப்போ இதெல்லாம் நீங்க இது வந்து எந்த குறள்? 605வது குறள். 6வது இந்த விஷயத்தை நம்ம கடந்து போகணும்னு ஒரு விஷயம் சொல்றார். இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். துன்பத்திலேயே பெரிய துன்பம் பகை உணர்வு தாங்க. மற்றவங்களோட பேசாம இருக்கிறது விரோதத்தன்மை தான். நம்ம மனசுல வெறுப்பு இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது, அது யாரா வேணா இருக்கட்டும். இதை பார்த்துக்கிட்டோன்னு வைங்க, ஏன்னா அது இருந்தாலே நம்ம இன்பத்தை இழந்துருவோம்னு சொல்றாரு. யார் என்ன வேணா செய்யட்டும், அவங்களுக்கு முழு சுதந்திரமும் உரிமையும் இருக்கு. நமக்கு அகேன்ஸ்டாவே இருக்கட்டும், நம்மள்ட்ட உதவி வாங்கினவங்க நம்ம முகத்துல காரியம்னாலும் உமிழட்டும், பரவாயில்ல, வெறுப்பு வந்துடக்கூடாது. துன்பத்திலேயே பெரிய துன்பம் பகை உணர்வு தான். அந்த உணர்வை ஒருவன் அகற்றி விடுவானேயானால் அந்த இன்பத்திலேயே பெரிய இன்பமாகும் சொல்றாரு. இறுதியா ஒரு பெரிய உண்மை, இந்த பேருண்மையை யாரும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அது 659வது குறள். அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிறர் பயக்கும் நற்பாலவை. அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிறர் பயக்கும் நற்பாலவை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது நம்ம இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன்ல, எந்த ப்ரொஃபஷனா இருந்தாலும் சரிதான். பிறர் வருந்துமாறு செய்து பெற்ற பொருள், மற்றவங்க வைத்தறிச்சல் பட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள், பிறர் வருத்தப்பட்டு நம்ம அடையக்கூடிய பொருள், பெற்றவன் வருந்துமாறு செய்து போய்விடும். அதை யாரை அடையுதோ அவங்க வருந்துமாறு அதை ஆக்கிடும். நல்ல வழியில் வந்தவை இகழப்பட்டாலும் பிறகு பயன் தரும். உனக்கு பொழைக்கவே தெரியலப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த 7 விஷயத்தையும் தயவு செய்து விவேகானந்தர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்றேன்.
சொல்றாரு, நீங்க எதையாவது அடைய விரும்பணும் அப்படின்னா, எதையாவது அடையணும்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கத்துக்கிடுங்க, அதை விடாம தொடர்ந்து செய்யுங்க. நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது அந்த விஷயம் கொண்டு வந்து சேர்த்துரும்னு சொல்றேன். அப்போ ஒரு குறள் படிக்கிறதா இருக்கட்டும், கோயிலுக்கு போறதா இருக்கட்டும், ஒரு ஏதாவது தேக பயிற்சி பண்றதா இருக்கட்டும், ஏதாவது வாக்கிங், ஏதாவது ஒன்று கண்டிப்பா பண்ணுங்க. நிச்சயமா பண்ணுங்க. நீங்க அது உங்களுக்கு பல வகையில உதவி செய்யும். நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை அது வந்து கொண்டு வந்து சேர்த்துரும். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். சார் வந்து அர்ஜென்டா போக வேண்டிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதாவது மனம் எப்போதுமே நடுநிலையில இருப்பதுக்கு பதிலா ஏதோ ஒரு முனையில சிக்கிக்குது. என்ன அது? நம்ம ஒரு புகழ்ந்து பாராட்டும் போது நம்ம கை கால் கீழே தரையில் நிக்கிறதுல அப்படின்னு சொல்லி மிதக்கிறோம். நம்ம மனம் அதை ஏற்பதோடு நின்று விடாமல் அதை மட்டுமே கொண்டாட ஆரம்பிக்குது. எல்லாரும் நம்ம போன நம்மளை புகழணும் அப்படின்னு சொல்லி, அல்லது நெகிழ்ச்சியுற்று மகிழ்ச்சி கொண்டாலோ நம்ம மனம் அதுக்காக ஏங்கி கொண்டு நிற்குது. இந்த ஏக்கம் புகழ்ச்சியால் மயங்குது என்று தானே அர்த்தம். அந்த ஏக்கம் எதனால வருது? நம்மளை புகழ்ந்ததுனால வந்த மயக்கம் தானே, சரியா இல்லையா? ஆனா யாராவது நம்மளை இகழும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியல. என்ன எப்படி அவர் சொல்லலாம், நான் என்ன தவறு பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஏன் இந்த இகழ்ச்சியை சிந்திக்கவும் முடியல. அது சொன்னது சரியா தவறா? அதாவது எப்படி நம்ம யாராவது பிரைஸ் பண்ணா ஏத்துக்கிறோமோ அதே மாதிரி யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணா நம்மளால ஏத்துக்க முடியல. பிரைஸ் பண்ணா ஏத்துக்கிறோம், ஆனா கிரிட்டிசைஸ் பண்ணா நம்மளால ஏத்துக்கவே முடியல. காரணம் என்ன? இகழ்ந்தால் நம்மளுடைய அறியாமைக்கு, அதாவது புகழ்ந்தா என்ன நினைக்கணும் அப்படின்னா, நமக்கு இல்ல அந்த புகழ்ச்சி, நாம பெற்றோம் பாருங்க சில அறிவு, இந்த அறிவுக்கு தாங்க அந்த புகழ்ச்சி. அது நம்ம இல்ல, நம்மளை டச் பண்ணாம அது இருக்கணும். அந்த அறிவுக்கு தான் அந்த புகழ்ச்சி. யாராவது நம்மளை இகழ்ந்தாங்கன்னு வைங்க, நமக்கு இல்ல அந்த இகழ்ச்சி, நம்மளுடைய அறியாமைக்கு தான் அந்த இகழ்ச்சி. நல்லா புரிஞ்சு, நம்மளுடைய அறியாமைக்கு தான் அந்த இகழ்ச்சி அப்படின்னு நினைச்சிட்டா இதனால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறோம். அப்போ பல முகமொழிகளை அணிஞ்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதவி, ஒரு பட்டம், நான் இன்னாரு, அதிகாரம், புகழ், வெறுப்பு உணர்ச்சி, இப்படி எல்லாத்துலயுமே நிக்கிறோம். இவை எல்லாமே பாதியிலே போக்குது. எந்த ஊர்ல இருந்தோ வந்தோம், இப்ப மெடிக்கல் ஸ்டூடெண்டா படிக்கிறதுனால டாக்டர், அப்புறம் தெரியாது நமக்கு. அப்போ உணர்ச்சி நிலையை கடந்து உணர்வு நிலையில இருக்கும் போது இருக்க முடியும் நம்மளால. ஆனா நடுநிலையில இருந்தா தான் நமக்கு மன அமைதி கிடைக்கும். நம்ம யாரா வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். மனசு இந்த பக்கம் இல்லாம உணர்ச்சி, அதாவது புகழ்ச்சி வரும்போது ரொம்ப கொண்டாடாம, நம்மளுக்கு இல்லப்பா அந்த புகழ்ச்சி, நம்ம பெற்ற அறிவுக்கு தான் புகழ்ச்சி, நமக்கு இல்லப்பா இகழ்ச்சி, நம்மளுடைய அறியாமைக்கு தான்ப்பா இகழ்ச்சி அப்படின்னு நினைச்சோன்னு வைங்களேன், நம்ம பேலன்ஸ் தவறவே மாட்டோம். ஷார்ப்பா முடிவெடுப்போம். நல்ல, அதாவது அரியர்ஸ் இல்லாம பாஸ் பண்ணி. ரொம்ப இந்த வாய்ப்புக்கு மகிழ்ச்சி, நன்றி. மீண்டும் உங்களோட இருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. விடைபெறுகிறேன்.